வக்ஃப் சட்டத்தின் முக்கியமான பிரச்சனைக்குரிய ஷரத்துகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. எதிர்க்கட்சிகள் எல்லாம் இந்த வக்ஃப் சட்டம் சரியான முறையில் இருக்கவில்லை, இது இஸ்லாமியர்களுடைய உரிமையை பாதிக்கும் அப்படின்ற நோக்கில் இதற்கு எதிராக பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்தார்கள். முதல் முறை சட்டம் வந்த உடனே பிரச்சனை வருது அப்படின்னோடனே இதை நாடாளுமன்றத்தின் கூட்டுக்குழு ஜேபிசிக்கு அனுப்பி வைத்தார்கள். ஜேபிசியில் எதிர்க்கட்சிகள் என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்தாங்களோ அதை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஜேபிசி சரியான முறையில் நடக்கவே இல்லை. என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டுமோ அந்த வழிமுறைகள் எல்லாமே தே ஹேவ் கிவன் அ கோ பை அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் பங்கு பெற்ற அண்ணன் ஆர் ராசா அவர்கள், திமுகவின் துணை பொதுச் செயலாளர், அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இதில் பதவியேற்றார். அதில் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். ஒரு பாரபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள், யாருக்கும் போதுமான அவகாசம் கொடுக்கப்படுவதில்லை, தேவையற்ற நேரத்தில் இதை கூட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இது ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னாங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் பாஜக கண்டுகொள்ளவே இல்லை. எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியே அவர்கள் எந்த வகையில் இந்த சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதே வடிவில பாராளுமன்றத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு நிறைவேற்றி முடித்து விட்டார்கள். ஆனாலும் எதிர்க்கட்சிகள் இதனை விடவில்லை. இதை உச்சநீதிமன்றத்தில், அதாவது ஒரு முக்கியமான சில ஷரத்துகள் ஒரு பெரிய பிரச்சனையை இஸ்லாமியர்களுக்கு உருவாக்கி இருந்தது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா வக்ஃப் சட்டத்தில் இஸ்லாமியர்களாக இல்லாதவர்களையும் வக்ஃப் போர்டில் நியமிக்கக்கூடிய அந்த ஒரு அதிகாரத்தை இந்த சட்டம் கொடுத்திருந்தது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மத இதாக இருந்தாலும் சரி, ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, இந்து என்டோமெண்ட் ட்ரஸ்டாக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்துவ அமைப்புகளாக இருக்கட்டும், யாரும் வேற்று மதத்தினவர்களை அவங்களுடைய அந்த ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன்ஸ் இல்லை அந்த போர்டு ப்ராப்பர்ட்டிஸை நிர்வகிக்கக்கூடிய அந்த போர்டில் தே வில் நாட் அலவ் இவங்க எல்லாரையும். ஆனால் இந்த சட்டம் அதற்கு மாற்றாக வக்ஃப் போர்டில் இஸ்லாமியர்களை கொண்டு வரலாம், இஸ்லாமியர்களாக இல்லாதவர்களை கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது. அதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 பேருக்கு மேலே இருக்காம பார்த்துக்கணும். வெளி மதத்தினவராக இருக்காங்க அப்படின்னா 3 பேருக்கு மேலே இல்லாமல் இருக்கணும். அதே போல் அந்த சேர்மேன் கூடிய மட்டும் ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அடுத்து முக்கியமாக என்ன அப்படின்னா, இப்போ வக்ஃப் சம்பந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸில் ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருக்கு அப்படின்னா அந்த டிஸ்பியூட்டை அந்த டைட்டில் அந்த சொத்து யாருக்கு உரிமையானதுன்னு சொல்லி டிசைட் பண்ணக்கூடிய உரிமையை எக்ஸிகியூட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ்க்கு கொடுக்க முயற்சி செய்தது இந்த சட்டம். கலெக்டர்ஸே முடிவு பண்ணலாம் யாருக்கு இந்த சொத்து சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷரத்து. இது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரானது. ஏன் அப்படின்னா ஒரு டைட்டில் டிசைட் பண்ணக்கூடிய உரிமை, ஒரு சொத்து யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கு அப்படின்னா உரிமையியல் நீதிமன்றத்துக்கு தான் இருக்கு. இந்த நீதிமன்றங்கள் எல்லாம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் பால் உருவாக்கப்பட்டது. ஆர்டிகிள் 25, எவ்ரி மேன் ஹஸ் a right to propagate his religion, to minister his the religious trust அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இப்படி ஒரு சட்டம் இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா அதை கலெக்டரே டிசைட் பண்ணுவார் அப்படின்னா இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கலெக்டர் அரசின் அங்கம். முக்காவாசி டிஸ்பியூட்ஸில் அரசு தான் ஒரு பார்ட்டி. ஸோ அரசுக்கும் வக்ஃபுக்கும் ஒரு டைட்டில் டிஸ்பியூட் இருக்குது அப்படின்னா அப்போ கலெக்டர் எப்படிப்பட்ட முடிவை எடுப்பார்? ஒரு சார்ந்து தானே எடுக்க முடியும். இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நம்முடைய அந்த நீதி பரிபாலனத்திற்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கே இது எதிரானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வாதங்கள் வைத்த உடனே இந்த சட்டத்திற்கும் தடை உத்தரவை கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அடுத்ததாக யூசர் இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மிக மிக முக்கியமானதாக என்ன அப்படின்னா ஒரு வக்ஃபை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்போ இல்லை புதுசாக உருவாக்கக்கூடிய பொறுப்போ யாருக்கு இருக்கு அப்படின்னா ஒரு பிராக்டிசிங் முசல்மான் ஃபார் 5 years அப்படின்றாங்க. எப்படி, எந்த அடிப்படையில் அவர் 5 years முஸ்லீமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி உங்களால் உறுதியிட்டு சொல்ல முடியும்? 5 முறை நமாஸ் செய்தால் அவர் முஸ்லீமா? எப்படி இதை முடிவுக்கு நீங்கள் வர முடியும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் கேள்விகளை எழுப்பினார்கள். இதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இதை நீங்கள் ஒவ்வொரு மாநில அரசும் இதற்கேற்ற மாதிரி விதிகளை உருவாக்க வேண்டும். அந்த விதிகளை உருவாக்கும் வரைக்கும் இந்த சட்டம், அதாவது 5 வருடங்கள் அவர் இஸ்லாமியரா இருந்திருக்க வேண்டும், பிராக்டிஸ் செய்திருக்க வேண்டும் அப்படின்ற அந்த சட்டத்துக்கும் ஒரு தடை உத்தரவை கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். நம்முடைய கேள்வியெல்லாம் இப்படி ஒரு சட்டம் தேவையா என்பதே தான். இதற்கு முன்னாடி ஒரு வக்ஃப் சட்டம் இருந்துச்சு. அந்த வக்ஃப் சட்டத்திற்கும் இந்த வக்ஃப் சட்டத்திற்கும் ஏன் இந்த வக்ஃப் சட்டம் கொண்டு வர வேண்டும்? என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா இஸ்லாமியர்களே உரிமைகளை எல்லாத்தையும் பறிக்கிறாங்க, அரசுக்குத்தான் கட்டுப்பாடு, இஸ்லாமியர்கள் இல்லாதவர்களை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நடைமுறைக்கு ஒவ்வாத பல விஷயங்களை இந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த சட்டத்தை எல்லோரும் எதிர்த்தார்கள். திமுக இதை எதிர்த்தது, காங்கிரஸ் இதை எதிர்த்தது, பலரும் இதை எதிர்த்தார்கள்.
உச்சநீதிமன்றத்தில் எல்லாரும் வழக்கும் தொடுத்தார்கள். ஸோ இப்போ இதற்கு ஒரு தீர்வு வந்திருக்கிறது. இதோடைய குற்றச்சாட்டு என்னவா இருக்கு அப்படின்னா, பாஜக அவர்களுடைய தோல்விகளை மறைப்பதற்காக இந்தியாவுடைய பொருளாதாரத்திற்கு, இந்தியாவுடைய சாமானியர்களுக்கு எதையுமே செய்யாதவர்கள், இதையெல்லாம் மறைப்பதற்கு மீண்டும் மீண்டும் இந்த இந்து முஸ்லிம் சொல்லி இந்த வேற்றுமையை விதைப்பதற்காகத்தான் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்றது குற்றச்சாட்டாக இருந்து வந்திருக்கிறது. இதுல பிரச்சனைக்குரிய சட்ட பிரிவுகளுக்கு தடை கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அடுத்து இது எப்படி போக போகிறது, இது எப்படியெல்லாம் பாதிக்க போகிறது, இல்லை பாதிப்பிலிருந்து மீண்டு வருவார்களா அப்படின்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.